நமச்சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நாம் இந்த பதிவில் வக்ர நிவர்த்தி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்களை தரப்போகிறார், அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம். உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். குரு பகவான் மகிழ்ச்சி, செல்வம், பெருமை மற்றும் செழுமையின் கிரகமாக விளங்குகிறார். ஒருவர் மீது குரு பார்வை பட்டுவிட்டால் அவர் வாழ்வில் பலவித உச்சங்களை தொடுவார். குரு பகவான் தற்போது வக்ர நிலையில் உள்ளார். அவர் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். அனைத்து ராசிகளுக்கும் மங்களகரமான வரங்களை அள்ளி கொடுப்பவர் குரு பகவான். வாழ்வில் முன்னேற்றம், பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவின் ஆசி மிக அவசியமாகும். குருவின் பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். குரு பகவான் ஒரு ராசியில் உச்சம் பெற்றால் செல்வ செழிப்பு, பணம், குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகள் கிடைக்கும். நவ கிரகங்களில் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஒருவர் பிறக்கும் போது நவ கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றார்களோ அதனை பொறுத்தே அவர்களது ஜாதகம் அமைக்கப்படும். அந்த வகையில் தற்போது மேசராசியில் பயணம் செய்து வரும் குரு பகவான் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் காரணமாக வரும் 2024ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கும் குரு பகவானின் தாக்கம் ஏற்படுகிறது. ஒரு சில ராசிகள் சிறப்பான பலன்களை பெறப்போகின்றனர். அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தற்போது தொழில் ஸ்தானத்தில் ராகுவுடன் பயணம் செய்கிறார். மேச ராசியில் உள்ள கூட்டணி பிரிய போகிறது. குரு பகவான் தனித்த குருவாக, தொழில் குருவாக பயணம் செய்வதால் தொழில் அல்லது வேலை மாற்றம் நிகழும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். செய்தொழில் மற்றும் வேலை ரீதியான பிரச்சனைகள் நிகழும். கேது 8 6 சாரத்தில் குரு செல்ல இருப்பதால் கடன் தடை என்பது அதிகமாக இருக்கும். செய்தொழிலை விட்டு வேறு தொழில் அல்லது வேலையை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. சனி 11இல் செல்வதால் குரு பெயர்ச்சியின் மத்தியில் ஓரளவு பிரச்சனைகளை சமாளிக்கலாம். திட தைரிய வீரியஸ்தானத்தில் கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் இருப்பது நல்ல அம்சமாகும். இதுநாள் வரை சர்ப்ப கிரகங்களால் உடல்நலக் கோளாறு, மனநல பாதிப்பு, மருத்துவ செலவு, இடமாற்றம் என இருந்து வந்த உங்களுக்கு இனி சாதகமான மாற்றங்கள் வரும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் ஒருமித்த கருத்து உண்டாகும். தந்தை உடல் நலம் சீராகும். சிலருக்கு தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நல்லுறவு மலரும். குடும்பத்துடன் இஷ்ட தெய்வ ஆலயங்களுக்கும் பிரசித்தி பெற்ற புண்ணிய சேத்திரங்களுக்கும் சென்று வாருங்கள். அதனால் மன நிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும். குரு பார்வை காரணமாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பெரிய தொகை கைக்கு வரும். திட்டமிட்ட காரியத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரி வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். செயல்பாடுகளில் துரிதமும் வேகமும் அதிகரிக்கும். பொழிவில் சிறு சிறு மாற்றங்களை செய்வீர்கள். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். செயல்களின் தன்மைகளை அறிந்து திட்டமிட்டு செயல்படுவீர்கள். குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். நுணுக்கமான விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் நன்மை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். மனதில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய செயல்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவரின் வழியில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதளவில் இருந்து வந்த தயக்கமும் கூச்சமும் விலகி தெளிவுடன் காணப்படுவீர்கள். உயர்கல்வி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் மூலம் ஆதரவான சூழ்நிலை காணப்படும். அரசு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு மாற்றமான சூழ்நிலை ஏற்படும். அவ்வப்போது ஏற்படும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கவும். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். வியாபார பணிகளில் ஆர்வத்துடன் செயல்பட்டு
முன்னேற்றத்தை உருவாக்குவீர்கள். கூட்டாளிகள் வகையில் ஒத்துழைப்பு ஏற்படும். போட்டிகள் குறைந்து முயற்சிக்கு உண்டான பலன்களை பெறுவீர்கள். விவசாயம் சார்ந்த துறையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அரசு சார்ந்த உதவிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டாகும். அடமானம் வைத்திருந்த சில பொருட்களை மீட்டு எடுப்பீர்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்கள் புதுவிதமான சிந்தனைகளுடன் காணப்படுவீர்கள். புதிய முடிவுகளின் மூலம் மாற்றங்களை உருவாக்குவீர்கள். பேச்சுக்களில் வேகம் அதிகரிக்கும். மற்றவர்கள் மீதான கருத்துக்களில் கவனம் வேண்டும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்துக் கொள்வது மேன்மையை ஏற்படுத்தும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். ஊடகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய ஒப்பந்தம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக மனதில் நினைத்த காரியங்களை திட்டமிட்டு நுட்பமான செயல்பாடுகளின் மூலம் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தந்தை வழி உறவுகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் ஹயக்ரீவரை வழிபாடு செய்து வர சிந்தனைகளில் தெளிவும் உற்சாகமும் ஏற்படும். குரு பகவான் உங்களின் ஜாதகத்தில் சுபமானதாக அமையாமல் இருப்பின் கண்டிப்பாக அதற்கான பரிகாரம் செய்யும் விதமாக குரு பகவானுக்கு சிறப்பு பெற்ற ஆலயங்களுக்கு செல்வதும், வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடவும். தானம் போன்றவற்றை காலை பொழுதிலும், மந்திர ஜபங்களை மாலை பொழுதிலும் செய்யவும். அருகில் இருக்கும் ஆலயங்களில் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை சாற்றி சிறப்பாக வணங்கி வாருங்கள். அதற்காக பரிகாரம் என்ற பெயரில் பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக இறைவனை வழிபடுவதோடு ஆலயங்களுக்கு தேவையான நெய், நல்லெண்ணெய், பன்னீர், சந்தனம், பால், தயிர் மற்றும் மலர் மாலைகள், பூக்கள் என இறைவனுக்கு உகந்த கோவிலுக்கு தேவையான பொருட்களை உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு வழங்கி கோயில் கைகாரியம் செய்யுங்கள். தமிழ்நாட்டில் குரு பரிகார தலங்களாக பல இடங்கள் உள்ளன. இவற்றில் கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி குருஸ்தலமாகும். தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை, மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள குருவித்துறை, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள பட்டமங்கலம் உள்ளிட்ட ஆலயங்களில் பரிகார பூஜைகள் செய்து வழிபடலாம். நவ திருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி குருஸ்தலமாகும். அங்கும் வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூரில் முருகப்பெருமான் குரு வடிவாகவே அருள் புரிகிறார். சூரசம்ஹாரம் செய்த பின்பு முருகப்பெருமான் அந்த தோஷத்தை போக்குவதற்காக திருச்செந்தூரில் சிவபெருமானை பூஜித்தார். குருவருள் பெற திருச்செந்தூருக்கு செல்லுங்கள். இவை தவிர சிவன் கோவில்களில் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தினத்தன்று சிறப்பு வழிபாடுகள் செய்வதன் மூலமும் குருவின் அருளை பெறலாம். குரு பகவானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால் வியாழக்கிழமை விரதம் இருந்து இனிப்பு செய்து அவருக்கு படையலாக வைத்தால் அவரின் பார்வை நம் மீது திரும்பும் என்பது ஐதீகம். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.